ஹை கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ ஐபிஎல் நியூஸஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். கிரிக்கெட்டில் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் டெஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ நல்லாவே ஆடிட்டுருக்காங்க இந்த டெஸ்ட்டும், அதாவது கடைசி டெஸ்ட்டு. ஸோ 5 டெஸ்ட் மேட்சஸ் சீரீஸ் தான் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். ஸோ அதில் 4 மேட்ச் முடிஞ்சிடுச்சு. 4ல் 3 இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு. இதில் 1 பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஜெயிச்சிருக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே இங்கிலாந்து தான் ஜெயித்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அங்கேருந்து 3 இது கண்டினியூஸாக ஜெயிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நல்லா விளையாண்டது பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால். ஸோ எல்லா மேட்சுமே நல்லா விளையாண்டாருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறையா ரெக்கார்ட்ஸுமே க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஐபிஎல் நியூஸுமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ வீடியோவில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்டேட் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட்டு சீரீஸ் இல்லாமல் அடுத்த ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நியூ கேப்டனை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் அவங்களோட ஜெர்சி வந்துருக்கு. அண்ட் அந்த கேப்டனோட ஸ்டாட்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி டீம் மெம்பர்ஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு ஒரு அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அகெயின் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட்டுக்கு வருவோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. நிறைய நியூ ஃபேஸஸ் வந்து காட்டியிருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நேர் முடிவுப்படி, அதாவது நேற்று மேட்ச் நடந்து முடிச்சதுக்கப்புறமா டே 2 நடந்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கிலாண்டோட ஸ்கோர் வந்து 218. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பார்த்திங்கன்னா 473 ரன்ஸ் ஃபார் 8 விக்கெட்ஸ் போயிருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குல்தீப் யாதவும் ஜஸ்பிரீத் பும்ராவும் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ குல்தீப் 27 ரன்ஸும் ஜஸ்பிரீத் பும்ரா 18 ரன்ஸும் அடிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த 2 பேருமே விளையாடுறது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ரன்ஸ் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்குது. ஸோ எண்டுலையுமே நமக்கு பேட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட லீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 255 ரன் வந்து இந்தியா லீடிங்கில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு இன்னும் 3 நாள் அப்படியே இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்தியா வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்குமே நெக்ஸ்ட் இன்னிங்ஸ் அவங்க விளையாடுறத பொறுத்து சான்சஸ் தான் இருக்கும். அண்ட் இந்தியாவில் விளையாடுறதுனால ஸ்பின்னில் போன இன்னிங்ஸே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் திணறினாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஓப்பனர்ஸ்க்கு அப்புறமா யாருமே அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அஸ்வின், குல்தீப் யாதவ் அண்ட் ஜடேஜா 3 பேருமே மொத்த விக்கெட்டையுமே சேர்த்து எடுத்துட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எத்தனை பேர் இன்னும் விக்கெட் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனை ரன்ஸ் இந்தியா போஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மைட் பி இன்றைக்கி, அதாவது டே 3 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டில் ரிசல்ட் மோஸ்ட்லி கன்ஃபார்மாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியா டிக்ளேர் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆல் அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டுமே விளையாட ஆரம்பிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த 2 விஷயங்களும் நடந்தாலுமே இங்கிலாண்டு விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் டே நிறைய ஃபுல்லாகவே இருக்கிறதுனால இங்கிலாண்ட்ஸ் விக்கெட்ஸையுமே லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆல் அவுட்டே டே 3 ஆட்டாங்கனாலும் இந்தியா ஈஸியாக வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு நல்ல ரிப்ளை பேக் அடித்து அவங்க ஒரு 500 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் விளையாட வேண்டியது இருக்கும். ஸோ அது டே 4 டே 5 வரைக்குமே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதுதான் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்சோட ஒரு போட்டி சுருக்கம்னு சொல்லலாம். ஸோ 5 மேட்சுமே நல்லா விளையாண்டுருக்காங்க 2 டீமுமே. ஸோ ஐபிஎலுக்கு அப்படியே ஒரு வார்ம் அப் மாதிரி அவங்களுக்கு இருக்குது. பட் அது வேறு ஃபார்மேட், இது வேறு ஃபார்மேட் தான். இருந்தாலுமே இந்தியன் பிக்சர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாமே யார் யார் எப்படி போடுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் வந்து இந்தியாவுக்கு அப்புறமா இது ஒரு நல்ல பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் அடுத்தடுத்து என்னென்ன ஈவெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் நியூஸ்குள்ளே வந்துடலாம். ஸோ ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா பேட் கமின்ஸ், ஸோ இவரை ஆக்ஷன் டேலேருந்து ரொம்ப பேசிட்டு தான் இருந்தோம். ஸோ 20.5 கோடிக்கு எக்ஸாக்டாக எஸ்ஆர்ஹெச் வாங்கியிருந்தாங்க. மொத்த பரிசில் இருக்கிற பணத்தையும் காலி பண்ணி ஒரு பிளேயருக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அந்த பிளேயர் தான் கேப்டனாக இருக்காங்க. ஸோ இதனால தான் அவர் கேப்டனாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ நல்லாவே அவர் ஒரு டீமை மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் தான். அதை நிறையா வாட்டி ஆஸ்திரேலியாவுக்காக அவர் பண்ணி இருக்கார். ஸோ அவர் ஜெயிக்காத கப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம். எல்லா கப்புமே ஜெயிச்சு கொடுத்தாரு தான்.
அதே மாதிரி இந்த வாட்டி இன்னொரு எஸ்ஆர்ஹெச் கப் அடிக்கிறாங்களான்றதும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏன் இவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு மேனேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ எய்டன் மார்க்கரம் தான் இதுக்கு முன்னாடி கேப்டனாக இருந்தார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா டேவிட் வார்னர் இருந்தார். ஸோ டேவிட் வார்னர் வந்து கேப்டனாக இருக்கும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் டீமோட பெர்ஃபார்மன்ஸுமே செமையாக இருக்கும். ஸோ பேட்டிங்கில் எஸ்ஆர்ஹெச் எப்போவுமே கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க. அண்ட் அதை அவர் வந்து அதுக்கப்புறமா செம சூப்பராக மாற்றினாங்க. ஸோ நல்லாவும் பேட்டிங்கும் ஆடி நல்லாவும் பவுலிங்கும் போடும்போது அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க எஸ்ஆர்ஹெச். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த கேப்டனுமே கேப்டன்சியில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவார். ஈவன் பேட்டிங்குமே நல்லா விளையாடுவார். பவுலிங்குமே சொல்லவே தேவையில்லை. ஒரு நம்ம நைஸ் பவுலர்ஸ்னே சொல்லலாம். முக்கியமாக இந்த ஐபிஎல்லில் ஸ்டேட்ஸ் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இல்லைனாலும் மற்றபடி T20 நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் மொத்தமாகவே ஐபிஎல் வந்து பார்த்திங்கன்னா 42 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அண்ட் ரன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ரன் கிட்ட அடிச்சிருக்காரு. 553 ரன் அடிச்சிருக்காரு. 1357 ரன் அடிச்சிருக்காரு. விக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 45 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசன் இதெல்லாம் விளையாட முடியல. ஒரு 5 மேட்ச் மட்டும் தான் விளையாண்டுருந்தாரு. ஸோ 7 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2022 9 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் பெருசாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இவர் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் வந்து ஆஸ்திரேலியாவுக்காக ரொம்பவுமே சூப்பராக விளையாண்டு கொடுத்துருந்தாரு. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் எஸ்ஆர்ஹெச் வந்து இவரை முக்கியமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே தீவிரம் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆக்ஷனில் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இவர் நிச்சயமாக வேணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பேட் கமின்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேப்டன்சி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இன்னொரு எஸ்ஆர்ஹெச் பற்றி முக்கியமான விஷயம் வந்து அவங்களோட ஜெர்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஜெர்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில், ஸோ முன்னாடி இருந்த அதே ஆரஞ்சு தான், பட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபயரி லுக்கில் இருக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு அண்ட் பிளாக் வந்து காம்பினேஷனில் ஒரு சூப்பரான டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ புவனேஷ்குமார் தான் ரிவீல் பண்ணிட்டு இருந்தார், இந்த ஜெர்சி தான் புதுசாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்குவாடை ஒரு வாட்டி பார்த்துடலாம். இருக்கிற பிளேயர்ஸோட நேம்ஸ் எல்லாமே நான் ரீட் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ அப்துல் சமாத், அபிஷேக் சர்மா, எய்டன் மார்க்கரம், மார்க்கோ ஜன்சன், ராகுல் திரிபாதி, வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸ், சன்வீர் சிங், ஹென்ரிச் கால்சன், புவனேஸ்வர் குமார், மயங்க் அகர்வால், நம்ம நட்டி நட்ராஜன், அன்மோல் பிரீத் சிங், மயக் மார்க்கண்டே, உபேந்திர சிங் யாதவ், உம்ரான் மாலிக், நிதிஷ்குமார் ரெட்டி, ஸோ ஃபசல் ஹக் ஃபரோக்கி. ஸோ இவருமே நல்ல ஒரு ஆப்கானிஸ்தான் பிளேயர், நல்லா விளையாடுவார். வாங்க பார்க்கலாம், சீசன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஹைதராபாத் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஷபாஷ் அஹமத், டிராவிஸ் ஹெட், வயண்டு ஹசரங்கா, பேட் கமின்ஸ், ஜெய்தேவ் உனாத்கட், ஆகாஷ் சிங், ஜதாவ் சுப்ரமணியம். ஸோ இவங்க எல்லாமே தான் எஸ்ஆர்ஹெச்சில் ஒரு ஸ்குவாடாக இருக்காங்க. ஸோ இதில் ஒரு பிளேயிங் 11 பிக் பண்ணி தான் ஒவ்வொரு மேட்சுமே கொடுக்க போகிறாங்க ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச் டீம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஆர்ஹெச் கப்பை அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லை உங்களோட ஃபேவரட் டீம் எது ஃபார் ஐபிஎல் 2024? அவங்க கப் அடிக்கிறதுக்கு எந்தளவுக்கு சான்சஸ் இருக்குது? இல்லை அந்த டீமில் ஏதாவது ஒரு புது சேஞ்சஸ் நடந்தால் கப் நிச்சயமாக அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்கான்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஐபிஎல் ஃபேனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்க ஒரு நாலேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.